நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி. மாறா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா இல்லை எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு முக்கியமான விழாவை நம்ம திருச்சபையில் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழா. இந்த ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் திருமுழுக்கு பெற்ற அந்த நாளை நினைத்து பார்த்து நன்றி சொல்வோம். இந்த திருமுழுக்கு அப்படின்றது ஒரு குருவானவர் நமக்காக திருமுழுக்கு வழங்கியிருக்கிறார் இல்லைங்களா? கடவுளின் பிரதிநிதியாக இருந்து கடவுளுடைய பிள்ளைகளாகும் வரத்தை பெற்று கொடுத்திருக்கிறார். அதனால் அந்த ஒரு அருட்தந்தைக்காக செபிப்போம். நம்முடைய பெற்றோருக்காக, நம்முடைய ஞான பெற்றோருக்காக அந்த நாளிலே சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். இந்த திருமுழுக்கின் வழியாகத்தான் நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். திருப்பலியில் வழியாக மட்டுமல்ல, திருவருட்சாதனங்களை இந்த திருச்சபையிலே பெற்று கொண்டிருக்கிறோம். இந்த திருவருட்சாதனங்கள் வழியாக அருள்வரங்களை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். கத்தோலிக்க மறையினுடைய ஆழத்தை அறிந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் இந்த கத்தோலிக்க நம்பிக்கையில் வளர்க்கப்பட்டு கொண்டு இன்னும் இறையாட்சியை கட்டி எழுப்புவதற்கு ஒரு கருவிகளாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் கடவுளுக்கு சிறப்பான நன்றிகளை இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்வோம். குறிப்பாக நம்முடைய பெற்றோர் அவர்கள்தான் இல்லைங்களா, நமக்காக எவ்வளவோ தியாகத்தை செய்திருக்கிறார்கள். இந்த ஒரு கத்தோலிக்க மறையிலே நாம் வாழ வேண்டும் என்பதற்காக நம்மை நம்பிக்கையோடு வழிநடத்தி வருகிறார்கள். அவர்களுக்காக எப்பொழுதும் சிறப்பாக வேண்டிக்கொள்வோம். அதனால் திருமுழுக்கு பெருவிழா நமக்கு ஒரு சிறப்பான நாள். ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரின் வழியில் நடக்க, அவருடைய இறையாட்சி கனவை நாம் நிறைவேற்ற நாம் நம்மையே அவரிடம் ஒப்புக் கொடுப்போம். சரிங்களா? இந்த ஒரு செய்தியோடு நாம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்பர்களை நலம் விசாரிக்கலாம். அதற்கு முன்பாக உங்களுக்கு நான் கேள்வி கேட்கணும் இல்லைங்களா? ஆனால் இந்த வாரத்துக்குரிய கேள்வி என்ன, அதை கேட்குறதுக்கு முன்னாடி நான் கடந்த வாரம் கேள்வி கேட்டேன். அதற்கான பதிலை நான் இந்த வாரத்தில் தான் சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ கேள்வி என்ன, அதற்கான பதில் என்ன, நீங்கள் சரியாக எழுதி அனுப்பிச்சிருக்கிறீங்களா வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு கடந்த வாரம் கேட்ட கேள்வி என்ன? அருள் கொடைகளை இறை மக்கள் மனநிலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் கடந்த வாரம் நான் கேட்ட கேள்வி. அருள் கொடைகளை இறை மக்கள் மனநிலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான பதில் நன்றியுடனும் மகிழ்வுடனும். அதாவது அருள் கொடைகளை இறை மக்கள் நன்றியுடனும் மகிழ்வுடனும் பெற்றுக்கொள்ள வேண்டும். சில பேர் கை தட்டிக்கிறீங்க, சிரிச்சிக்கிறீங்க, தெரியுது. எத்தனை பேர் அப்படின்றத நீங்கள் எழுதி வச்சுருக்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திருச்சபை என்னும் ஆவணத்தில் 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் 105வது பக்கத்தில் இதற்கான பதில் இருக்கிறது. தேடி கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். சரியாக எழுதியிருந்தால் உங்களுக்கு கட்டாயமாக விரைவிலே பரிசுகள் வழங்கப்படும். ஓகேங்களா? எல்லாம் சேர்த்து வச்சு. ஓகே, அப்போ இந்த வாரத்துக்கான கேள்வி நிகழ்ச்சியின் இறுதியில் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதற்கு முன்பாக அன்பர்களை நல்லா விசாரிச்சுட்டு வந்துடலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி போலாமா? வாங்க போகலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம். ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு இந்த புதிய ஆண்டுல உங்களை சந்திக்கிறதுல. ஸோ வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஓகேங்களா? சூப்பர். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் வந்து அமலாராஜ் ஃபாதர். என் ஹஸ்பண்ட் பேர் வந்து ஆரோக்கியராஜ். இவர் பேர் வந்து இன்ஃபன்ட் ராஜ் ஃபாதர். இன்ஃபன்ட் ராஜ். எத்தனாவது படிக்கிறீங்க? யூகேஜி படிக்கிறீங்களா? நான் பண்ற மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? பைபிள் என்ன இயேசு சொன்ன கதையில பிடிக்கும்?
அவர் என்ன? திருப்பாடல் 51 ஃபுல்லா சொல்லுவாங்க ஃபாதர். வாவ், சூப்பர் சூப்பர், திருப்பாடல். வெரி குட். சரி, அதுலயும் வந்திருக்காரு ஃபாதர். வெரி நைஸ். எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? நாங்க சென்னை மாத்தூர் ஃபாதர், ஆரோக்கிய அன்னை ஆலயம். ஓகே. மாதா டிவி நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? திக்கற்றவர்களின் தாய் மரியா. திக்கற்றவர்களின் தாய் மரியா. ஏன்னா எங்களை போல பைபிளை பத்தி ரொம்ப தெரியாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே வழிகாட்டுறதுன்னு பாத்தீங்கன்னா மாதா டிவி தான் ஃபாதர். மாதா டிவி வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களால முழுசா கத்தோலிக்க கிறிஸ்தவத்துக்குள்ள முழுசா எங்களால போக முடியுது. அதுக்கு முன்னாடி போறோம், சர்ச்சைக்கு போறோம் வரோம், இருந்தாலும் பாவத்துக்குள்ளேயும் போறோம் நாங்க ஃபாதர். இப்ப அது வந்ததுனால நம்ம கொஞ்சம் நிறைய பாவங்களை தடை பண்றதுக்கு எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கு. அப்புறம் எங்களை போல சில பேருக்கு ரொம்ப தெரியாம இருக்கிறதெல்லாம் மாதா டிவி தான் கண்டிப்பா வழிகாட்டியா இருக்கும், தாயா இருப்பாங்கன்னு நம்புறோம் ஃபாதர். சூப்பர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. மாதா டிவி பார்க்கறதுல உங்களுக்கு எந்த நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா இந்த 11 மணிக்கு வர ஆராதனை தான் ஃபாதர். எந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தாலும் அந்த ஆராதனை பாக்குறப்ப ஏசப்பாவே எங்க வீட்டுக்கு வந்துடுற மாதிரி இருக்கும், வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ சில டைம்ல எல்லாம் கொரோனா டைம்ல எல்லாம் இவர் பிறந்தப்ப எங்களால சர்ச்சுக்கு போக முடியாம அந்த கொடியெல்லாம் பார்க்க முடியாதோன்ற ஃபீலிங் இருந்தப்ப மாதா டிவி தான் எங்களுக்கு அவ்வளவு துணையா இருந்திருக்காங்க. குழந்தைய தூக்கிட்டு சர்ச்சுக்கு போக முடியாது அந்த சமயத்துல, ரொம்ப வீட்டுக்கே அம்மாவும் அப்பாவும் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்காது. அதனால நற்கரணையும் ஆசையும் மிஸ் பண்ண மாட்டோம். இவருக்காக கண்ணான அது பார்ப்போம். மற்றபடி சாங்ஸ் ஓடும் ஃபாதர். அப்புறம் அந்த சண்டேஸ்ல அந்த ஃபாதர்ஸ் எல்லாம் பாடுவாங்கல்ல, அது ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். வெரி நைஸ். ஸோ மாதா டிவி வந்ததுனால இந்தந்த விஷயங்கள்லாம் நாங்கள் கற்றுக்குறோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? கண்டிப்பா என்னதுன்னா ப்ரேயர், பாட்டு, அதுக்கப்புறம் அந்த சண்டேஸ்ல அந்த 5 மணிக்கு பெற்றோர்கள் கிட்ட எப்படி வழி நடத்தணும் அதெல்லாம் சில கருத்துக்கள்லாம் தெரியாம இருக்கும். அதெல்லாம் பாக்குறப்போ குழந்தைங்களை இப்படிதான் கொண்டு போகணும், அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு ஃபாதர். மத்தபடி டிவி நாங்க ரொம்ப போட மாட்டோம், போட்டா மாதா டிவில சாமி பாட்டு தான், அது பார்க்கதான் கொஞ்சம் டைம் இருக்கும். ஓகே, வெரி நைஸ். ஸோ மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு, பார்வையாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா குழந்தைங்களை செல்லம் அந்த மாதிரி பார்க்க வேண்டிய டைம்ல நம்ம மாதா டிவி போட்டு விட்டா அதுல நம்ம சொல்லி தர முடியாம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம இருக்கிறது மாதா டிவி வழியா கத்துக்க முடியும். ரெண்டாவது, மாதா டிவி பாக்குறவங்க எல்லாரும் அவங்களால முடிஞ்ச காணிக்கைய கொடுக்கணும். ஏன்னா நாங்க இவங்க அப்பாவுக்கு வேலை கிடைச்சோன்னு நாங்க ஃபர்ஸ்ட் நான் ப்ரேயர் பண்ணது இந்த வேலை முதல் காணிக்க மாதா டிவிக்கு தான் ஃபாதர் அனுப்பிட்டு இருக்கோம். கடந்த 5-6 வருஷமா அந்த மாதிரிதான் முதல் காணிக்க மாதா டிவிக்கு, அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் கொடுப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் எடுத்து வச்சு ஹெல்ப் பண்ணாங்கன்னா நம்ம டிவி வளர்றதுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க. வேலை கிடைச்சவொடனே காணிக்கையாக கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அந்த நம்முடைய திருச்சபையோட எந்த அளவுக்கு ஒரு சார்ந்து இருக்கிறீங்க, நம்முடைய திருச்சபைக்கு உதவி செய்யணுங்கிற உங்களுடைய எண்ணம், தாங்கி பிடிக்கணுங்கிற அந்த உயர்ந்த எண்ணம் இருக்குது. கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். இதே போல் நீங்கள் அதை எல்லாரையும் செய்யணும்னு கேட்டது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அந்த பகிர்ந்து வாழக்கூடிய எண்ணங்களை நீங்கள் மட்டும் வச்சிடலாமல் மற்றவர்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தக்கூடிய எண்ணம் ஒரு அருமையான கிறிஸ்தவ பண்பு. அந்த கிறிஸ்தவ பண்பு கடவுள் உங்களுக்கு சிறப்பாக கொடுத்து வழிநடத்தியதற்காக கடவுளுக்கு நன்றி. உங்களுக்கும் சிறப்பான நன்றி. உங்களுக்கு கடவுள் நிறைவாக ஆசிரியக்கு உங்களுக்காக ஜெபிக்கிறோம். சரிங்களா? சரி, ஒரு பாட்டு பாடுறீங்களா? கேட்கலாம். உம்மை ஆராதனை செய்கிறேன் இறைவா, ஆராதனை செய்கிறேன். என்னை ஒளிர செய்து வழிகாட்டும் புது வளம் கூட்டி என்னை தேற்றும் என் கடமை என்று காட்டும்
அதை கருத்தாய் புரிந்திட தோன்றும். என்னை நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி அறிவேன் என் நிறைவா. உன்னில் உள்ளபடி என்னை நடக்கும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவே ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமை. அழகா பேசுனீங்க, அழகா பாடினீங்க. வாழ்த்துக்கள் தம்பி இன்ஃபன்ட். உனக்காக சிறப்பாக ஜெபிச்சுக்கிறோம். கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கணும், நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுப்பாராக. தம்பி குழந்தைக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆசீர்வாதங்களையும் நல்ல எதிர்காலத்தையும் நல்ல ஞானத்தையும் கொடுத்து உயர்த்துவாராக. இந்த குடும்பத்தில் பொருளாதார சிக்கல்கள் இல்லாமல் பாதுகாத்து அமைதி மகிழ்ச்சி நிறைவாக தருவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஸோ நன்றி, தேங்க்யூ, டேக் கேர். உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோம். நீங்களும் மாதா தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க. நன்றி நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, சென்னை மாத்தூர்லேருந்து சகோதரி அமலராணி, தம்பி இன்ஃபன்ட் ராஜ் பேசினாங்க. ரொம்பவே அருமையாக சகோதரி பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். சிறப்பான ஒன்று, மாதா தொலைக்காட்சி தாங்கி பிடிக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தை அவர்கள் செய்ததை, அதே போல் செய்ய மற்றவர்கள் ஊக்கப்படுத்தியது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சகோதரிக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். இந்த குடும்பத்தலைவர் நிறைவாக ஆஸ்வதிக்க அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, தேங்க்யூ. அடுத்ததாக ஒரு அன்பரை கூப்பிட்டு நல விசாரிச்சிடலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். வணக்கம் பிரதர். நலமா? நீங்க நலமா? நீங்க நலமா பிரதர்? நாங்க நலம், நீங்க நலமா? நலம்தான் பிரதர், நலம்தான் பிரதர். மகிழ்ச்சி. இந்த புதிய ஆண்டுல உங்களை சந்திக்க ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ வாழ்த்துக்கள். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. ஃபாதர், என் பேர் வந்து செபாஸ்டியன் ஜோன்ஸ் ஜெயராஜ் ஃபாதர். நான் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியரா ஊரக வளர்ச்சித்துறையில ஒர்க் பண்றேன். அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் ஆண்டிபடம் பிளாக். நான் இருக்கிறது வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்ட். ஓகே. நீங்க சொல்லுங்க. செபாஸ்டியன் மாஸ்டர் ஃபாதர். ரசமா கோயில் பங்கு. எந்த பங்கு? ஓ, தெரசால்புரம், சங்கிலியாண்டபுரம். ஓகே. சரி 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 ஓகே. சொல்லுங்க. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? சூப்பர் சூப்பர். இறைவார்த்தை, பக்தி முயற்சி. அழகா சொல்லியிருக்கிறீங்க. ஏன் அப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு? அதாவது நம்பிக்கை வந்து எல்லா டிவி மூலியமா இருக்கலாம், தப்பு இல்லை. அதுல ஒரு நல்ல முயற்சி. இது நல்ல பங்களிப்பு நல்லா இருக்கு, நல்லா பண்றீங்க. வாழ்த்துக்கள். மாதா டிவினால என்னென்ன விஷயங்கள் நீங்க கத்துக்கிறீங்க? புதுசா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குது. இல்ல, பக்தி முயற்சி பண்றதுக்கு நல்லா இருக்கு, ஒரு ஊக்குவிப்பு டிவி. அப்புறம் தினந்தோறும் அந்த போடுற அந்த ஜோமாலைகள், அந்த திருப்பலி பார்க்கறது, அதெல்லாம் கொஞ்சம் ஆன்மாவுக்கு நலமாக இருக்கு. ஓகே. அருமை அருமை. வீட்டுல எல்லாரும் யாரும் பாப்பீங்க மாதா டிவி? எல்லாருமே பார்ப்போம், எல்லாருமே பார்ப்போம். சரி, ஆரம்பிச்ச நாள்ல இருந்து பார்த்துட்டு. ஓகே. இந்த மாதா டிவி பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த டிவி வந்து வளர்றதுக்கு மென்மேலும் உங்களால முடிஞ்ச நன்கொடைகளை கொடுங்க. இந்த டிவி நல்லா வளர்க்கணும்னு நான் வாழ்த்துறேன். சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க. ஐயா, நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க மாதா டிவியை பத்தி? சூப்பர் சூப்பர், அழகா சொன்னீங்க. வெரி நைஸ். சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். யாரிடம் செல்வேன் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகளால் உன்னிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வேன் இறைவா, 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 இறைவா. சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப அருமையா பேசுனீங்க. வாழ்த்துக்கள். ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாங்களா?
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள்வாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழிநடத்துவாராக. உங்களை பிரச்சனைகளை தீர்த்து வைத்து அமைதி மகிழ்ச்சியும் அருள்வாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஸோ தேங்க்யூ, நன்றி. உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறோம். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதரர் செபாஸ்டின் ஜோன்ஸ், சகோதரர் செபாஸ்டின் பாஸ்கர் திருச்சி சங்கலியாண்டபுரத்துலேருந்து பேசினாங்க. ரொம்ப எளிமையாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆன்மீக அந்த பக்தி முயற்சி இதில் சிறந்து விளங்குவதாக மாதா தொலைக்காட்சி துணை இருப்பதாக ரொம்ப அழகாக சொன்னாங்க. நன்கொடை கொடுக்கணும் மாதா டிவிக்கு அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க. வாழ்த்துக்கள், நன்றிகள். நீங்கள் அருமையாக பேசுனீங்க. தேங்க்யூ வெரி மச். இறுதியாக ஒரு அன்பரை கூப்பிட்டு நல்லா விசாரிக்க போகிறேன். கூப்பிடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போலாம். வணக்கம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேங்க ஐயா, நல்லா இருக்கிறேன். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் மதுரை நாயகம், வாலாஜாபாத், செங்கல்பட்டு மறை மாவட்டம். ஓகே, உங்க கோயில் பேர் என்ன? புனித பிரான்சிஸ் அசிசியார் ஆலயம். ஓகே, சொல்லுங்க. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஒரே வரி, லைப்ரரி. வாவ், லைப்ரரி. மாதா டிவி இஸ் லைப்ரரி. லைப்ரரி. அழகா சொல்லியிருக்கிறீங்க. ஏன் அப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஒரே இடத்துல அந்த டிவிக்கு முன்னால உக்காந்துட்டு 16 மணி நேரம் நான் பார்த்தேன்னா கூட லைப்ரரி புக்கத்தை எப்படி வாசிக்கிறனோ மூட மனம் இல்லாமல் அதே போல இதை எழுதி வெளியே போக முடியாத அளவுக்கு அந்த நிகழ்ச்சிகள் எனக்கு உள்வாங்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கு. சூப்பர். அதனால லைப்ரரி. ரொம்ப நன்றி உங்களுடைய அருமையான இந்த வார்த்தைகளுக்கு. சொல்லுங்க, இப்போ மாதா டிவியில லைப்ரரின்னு சொல்றீங்க. எந்தெந்த நிகழ்ச்சிலாம் உங்க மனசை தொட்ட நிகழ்ச்சி? தொட்ட நிகழ்ச்சி அதாவது விவிலியம் அறிவோம், இயேசுவின் சீடராய் வாழ்வோம். அந்த லைப்ரரி இருக்கிற புத்தகத்துல இருக்கிற அத்தனை குறிப்பையும் சொல்லிட்டு ஒரு 6 நிமிஷத்துலயே அது எனக்கு வருஷம் நான் எழுதி ஒரு 4 வருஷமா தொடர்ந்து பரிசு கூட வாங்கியிருக்கிறேன். வாவ், சூப்பர், வாழ்த்துக்கள். ரொம்ப தொட்ட நிகழ்ச்சி. அப்ப எழுத்து வாசின்ற மாதிரி அவங்களும் கேள்விக்காக சொல்றாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்கன்னு சொல்றாங்க. நானும் அதை எழுதி போட்டு அந்த தெரிஞ்சுக்கிறேன் பதில. அதுவும் எனக்கு பிடிச்ச எழுத்து வாசி நிகழ்ச்சி. ஆராதனை, அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பலி, அது எல்லாமே ரொட்டீனா எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஓகே, இந்த நிகழ்ச்சியெல்லாம் மாதா டிவி நிகழ்ச்சியை பார்க்கறதுனால என்ன ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும்? நிறைய ஆதங்கம் தான் ஏற்படுது. நிறைய பேர் இதை பார்க்கலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் எனக்கு நிறைய இருக்கு. உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப அதாவது லைப்ரரியில இந்த நிகழ்ச்சி வரக்கூடியது எல்லாமே டைரியில எழுதக்கூடிய அளவுக்கு எனக்கு நிறைய பிடிச்சிருக்கு. நிறைய அனுபவங்களை தெரிஞ்சுக்கிட்டு. மற்றவங்கள்ட்ட மாதா டிவியை பத்தி ஏதாவது ஷேர் பண்ணா எப்படி, என்ன ஷேர் பண்ணுவீங்க? நிறைய பேர்கிட்ட போய் சொல்லியிருக்கேன். இது உறவினர்கள் கூட சொல்லியிருக்கிறேன். ஆனா யாரும் திரும்ப அவங்க வீட்டுக்கு போகும்போது அது அவங்க நிகழ்ச்சியை ஒளிபரவ வேற ஏதாவது பார்த்துட்டு இருக்காங்க. அதான் எனக்கு பெரிய ஆதங்கம். மாறுவாங்க. உங்களுடைய ஆதங்கம் விரைவில் சரியாகும். கட்டாயம் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணணும் அதுக்காக. மாதா டிவி பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பார்வையாளர்கள் நிறைய பாக்குறாங்க. நிறைய உங்களுக்கு நிகழ்ச்சிகளை கூட சொல்லிடுறாங்க. நலமா நீங்க நலமாலே அவங்களே சொல்லிடுறாங்க. அதனால புதுசா ஒண்ணும் சொல்ல போறது இல்ல. பார்க்காதவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் என்ன வழின்றது நம்ம கலந்து பேசணும். சூப்பர், சூப்பர், சூப்பர். மாதா டிவி வந்ததுனால என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது நிறைய பேர் பாக்குறாங்க. அதாவது இந்த எடுத்து வாசி மற்ற சபையில கூட அதை பார்த்து அதனுடைய விளக்கத்தை நான் கத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கூட நல்லா இருக்கு. அதே போல பார்க்காதவங்களுக்கு நம்ம போய் சொல்றோம்னு சொன்னா அவங்களும் ஒரு சிலரை பார்த்து நான் பார்த்துருக்கேன், இல்லை நீ அந்த மாதிரி கேள்வி கேட்டெல்லாம் கேட்கறேன் அப்படின்றத சொல்றாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. ரொம்ப அருமைங்க, அருமையா சொன்னீங்க. ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம். பாட தெரியாது. என்ன போங்க. சரி, பைபிள் உங்களுக்கு பிடிச்ச பைபிள் வசனம் சொல்லுங்க. அது கடவுளுடைய ஆதமும் என்னுடைய ஆதமும் சேர்த்து ஒரு வசனம். ஒசேயா இறைவாக்கினர் புத்தகத்துல 8வது அதிகாரம் 12வது வசனம். 1000 கணக்கில் நான் சட்டங்களை எழுதி கொடுத்தாலும்
அது நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுகிறார்கள். சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையாக அழகாக பேசுனீங்க ஐயா. நீங்கள் பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப நீங்கள் எந்த அளவுக்கு மாதா தொலைக்காட்சியோட நெருங்கி இருக்கிறீங்க, எவ்வளோ நீங்கள் மாதா தொலைக்காட்சி வளரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. ஸோ உங்களுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக, எல்லாருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுப்பாராக. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்து மகிழ்ச்சியும் அமைதியும் ஆண்டவர் நிறைவாக தருவாராக. நீங்கள் செல்லும் பொழுதும் வரும் பொழுதும் உங்களை ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்துவாராக. God bless you. கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஸோ நன்றி நன்றி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க, நாங்களும் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். நன்றி நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, வாலாஜாபாத்திலேருந்து ஐயா மதுரநாயகம் சிறப்பாக பேசினாங்க. ரொம்ப ஈடுபாட்டோடு மகிழ்ச்சியோடு மாதா தொலைக்காட்சியோடு நெருங்கிய உணர்வோடு பேசினது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது. ஐயா உங்களுக்கு நன்றிகள். உங்களுடைய எந்த அளவுக்கு நீங்கள் மாதா தொலைக்காட்சி நேசிக்கிறீங்க, ஏன் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க, தெரிஞ்சிக்க மாட்டேங்கிற ஒரு ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துனீங்க. உண்மையிலே இது பலருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்புகிறேன். உங்கள் அன்புக்கு நன்றி. உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுகள். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியில் இணைஞ்சிருங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி பங்கெடுத்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றிகள். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அழகாக தெளிவாக எடுத்து சொன்னீங்க. எங்களுக்கு ரொம்பவே உற்சாகமாக இருந்தது. இதிலேருந்து நிறைய விஷயம் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம், எப்படி இருக்கணும், என்ன செய்யணுன்ட்டு. அதே போல் உங்களுடைய கருத்துக்கள் வழியாக இன்னும் பல பேர் மாதா தொலைக்காட்சியை பற்றியும் தெரிந்து கொள்கிறார்கள். ஆகவே உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றிகள், பாராட்டுகள். உங்களுக்காக, உங்கள் குடும்ப கருத்துக்காக நாங்கள் சிறப்பாக தந்தையர்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீங்களும் மாதா தொலைக்காட்சியில் இணைஞ்சிருங்க, மாதா தொலைக்காட்சிக்காக வேண்டிக் கொள்ளுங்க. சரிங்களா? சரி, இன்னைக்கு என்ன இறைவார்த்தை மனப்பாடம் செய்யலாமா? ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சரிங்களா? இன்றைக்கி திருப்பள்ளியில் போயிருப்பீங்க, நற்செய்தி வாசிக்க கேட்டிருப்பீங்க. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 15, 16 மற்றும் 21, 22. இதில் நம்ம எப்போது மனப்பாடம் செய்யக்கூடிய இறைவார்த்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தை 22. தூய ஆவி புறாவடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது நான் சொல்ல திருப்பி சொல்லுங்கள். என் அன்பார்ந்த மைந்தர் நீரே, என் அன்பார்ந்த மைந்தர் நீரே, உம் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. தந்தை கடவுளுடைய வார்த்தை, என் அன்பார்ந்த மைந்தர் நீரே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்வாரா? என்னுடைய அன்பார்ந்த சீடர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் அப்படின்னு சொல்வாரா? சொல்லணும்னா நம்ம என்ன செய்யணும்? செய்ய வேண்டியதை செய்யணும். இயேசுவினுடைய கற்றுக் கொடுத்த விழுமியங்களை கடைபிடித்து வாழ்ந்தால், இறையாட்சியை கட்டி எழுப்பினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்வார், என் அன்பார்ந்த சீடர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன? அருள் கொடைகளை இறை மக்கள் எப்படி எதிர்பார்க்க கூடாது? அருள் கொடைகளை இறை மக்கள் எப்படி எதிர்பார்க்க கூடாது? இதற்கான பதிலை தேடி கண்டுபிடிங்க. ஓகேங்களா? 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகள் இதில் தான் இருக்குது. திருச்சபை என்னும் ஆவணத்தம், அந்த ஆவணத்திலிருந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கலாம். எடுத்து அடுத்த வாரம் நான் சொல்கிறதுக்குள்ளே எழுதி அனுப்புங்கள். ஓகே, சரி. அப்புறம் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். உங்களுடைய கருத்துக்களை கேட்க ரொம்ப ஆசையாக இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த அலைபேசி எண்ணை குறிச்சிக்கங்க. 735808080 73580808007 குறிச்சிட்டிங்களா? நலமா ஃபாதர் அப்படின்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உடைய குடும்ப ஃபோட்டோவை அனுப்பிச்சி வைங்க. நானே உங்களை அழைக்கிறேன், நல்லா விசாரிக்கிறேன். இந்த அலைபேசி எண் இதற்கு மட்டும் அல்ல. இந்த திருச்சபை என்னும் ஆவணத்திலிருந்து கேள்வி கேட்கிறல்ல, அதற்கான பதிலையும் இதே அலைபேசி எண்ணுக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. நாங்கள் குறித்து கொள்கிறோம். சரியாக பதில் எழுதக்கூடியவர்களுக்கு விரைவிலே அதற்கான பரிசுகளும் கிடைக்கும். சரியா? மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, இன்று ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திருமுழுக்கின் வழியாக ஆண்டவர் நாம் அவருடைய பிள்ளைகளாகும் வரத்தை கொடுத்ததற்காக நன்றி செல்வோம். நம்முடைய பெற்றோருக்காகவும் ஞான பெற்றோருக்காகவும் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையும் நம்முடைய பெற்றோரையும் நம்முடைய ஞான பெற்றோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
திருமுழுக்கின் வழியாக அவருடைய பிள்ளைகளாகவும் வரத்தை வழங்கியதற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசிர்வதியும், உடைய இறையாட்சி மதிப்பீடுகளின் படி வாழ எங்களை வழிநடத்தியறலும், உடைய ஆவியால் எங்களை நிரப்பியறலும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுவரை ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். ஓகே.